தம்பி ஒரு நிமிஷம்ப்பா. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவருடைய வார்த்தை இந்த பைபிளில் இருக்குது. கவலைப்படாதீங்க. பைபிளை படித்து பாருங்கள். உங்களுக்குள்ள கண்டிப்பாக மாற்றம் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக அவர் ஆஸ்வதிப்பார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவேல. தம்பி யாரா நீ? தெருக்கு ஒருத்தன் இப்படி கிளம்பிடுறீங்க? அறிவே கிடையாதா? எங்க பார்த்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார்னு வரீங்க. இன்னைக்கு உன்னை பொழக்கிறத மட்டும் பாரு. தப்பா எதுவும் பண்ணலேனே. இயேசு பார்க்க ஊழியம் தானே பண்றேன். நீ அடங்க மாட்டேன் மவன. அடிக்கடி இனி எவனும் வரக்கூடாதுடா. அவ்வளோதான் ஒன்று. அண்ணே, இயேசு உங்களை நேசிக்கிறாருண்ணே. எது? இயேசு உங்களை நேசிக்கிறாரா? டேய், உன் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கிறேன்டா. அப்பவும் இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்ற. என் மேல கோவமே வரலையாடா உனக்கு? உன்னை பார்த்து தான் ஏசப்பாவும் உன்னை மறந்துருப்பாருன்னு தோணுதுடா. உனக்காக அவரை ஏத்துக்கிறேன்டா. அந்த ஏசப்பா என்னை ஏத்துப்பாராடா. நான் பாவிடா. என் வாழ்க்கை ஃபுல்லா பாவம் தான்டா. இயேசு அவருடைய ராஜ்யத்தை என்ன சேர்த்துப்பாரா? அந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படி வர்றது சொல்லு. அண்ணே, லூக்கா 17:21 கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குண்ணே. நம்முடைய இதயத்தை அவருடைய வார்த்தையில் நிற்பும்போது ஏசப்பா நமக்குள்ளே வந்துருவாருண்ணே. அப்புறம் நாமளும் ஒரு ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்ண்ணே. அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இல்லைண்ணே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எத்தனை பேர் மற்றவங்களும் அவருடைய முடிவில் ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு நினைக்கிறோம். அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு சொன்னால் அவருடைய வார்த்தையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்க. எஸ், இஸ் கிங்டம் இஸ் எவர் லாஸ்டிங், பட் அட் த சேம் டைம் வி ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பில்ட் திஸ் கிங்டம்.